நாகப்பட்டினத்தில் ஏறி ட்ராவல் 4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஜஃப்னாக்கு இப்போ உள்ள மாலைகள் அணிக்கப்பட்டு அவர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வசதிகள்? இந்தியாவில் நாங்கள் மண்ணத்துக்கு வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து அப்படி கப்பல் வரோம். நாங்கள் ஒரு 3 நாள் 4 ஹவர். நல்லா இருந்துச்சு, நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ முதல்த்து 3 மாதத்துக்கு ஒரு போட்டிக்காங்க தானே, நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா கவனிச்சாங்க. இதில் ஹாபரில் விசேஷமான பூ எல்லாம் தந்து, அடுத்து இதெல்லாம் சோறெல்லாம் தந்து நல்லா கவனிச்சாங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பயணங்கள் நல்லா இருக்கு. பயணங்கள் சிறந்தது, கவலைகள் மறந்தது. இல்லை கப்பலில் வரணும்னு சொல்லி ஒரு ஆசைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பொங்கலை தந்து எங்களை நல்லா கவனிச்சாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா நிம்மதியா இருந்துச்சு. இந்த இலங்கை மண்ணப்பா. ஆமா, நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்திருக்கோம். நாகப்பட்டினத்தில் ஏறி ட்ராவல் 4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஜஃப்னாக்கு இப்போ உள்ளே இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கோம். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம். இப்போ வந்து இந்த ஷிப்பில் வந்து இருக்கோம். நல்லாவும் இருக்கு. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு கேன்டீனில் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு போயிட்டு போவோம். நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு. ஹலோ ஹலோ வந்து ஒன்றைக்கு நம்ம பாவையில் வரவேற்கும் முகமாக மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆரோக்கிய வைத்து வழியில் அடக்கினோம். நாகப்பட்டினத்துலேருந்து எங்களோட இந்தியா அரவுகள் வந்து கொண்டிருக்கணும். இந்தியா அரவுகளை எங்களோட யாழ்ப்பாணத்தை ஆக்கள் வந்து வடிவாக மாலைகள் அணிவித்து இன்னும் கௌரவிப்பு செய்யப்படினோம். அவரோட போய் கதைச்சி பார்ப்போம். அப்படி பயணங்கள் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. 4 மணி நேரம் பண்ணதே தெரியல. புது அனுபவம், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் நல்லா இருந்துச்சு. யாழ்ப்பாணம் வந்த நோக்கம் என்ன? டூரிஸ்ட். எந்த இடங்களை பார்க்க போய் எந்த இடம்? தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், பழனி. இங்கே எங்கே போகிறீங்க? சொந்தக்காரர் இருக்காங்களே. எவ்வளோ காலம் இந்த கப்பலுக்காக காத்துறீங்க? ஒரு 3 மாதமாக இருந்தேன். அதான் லாஸ்ட் டைம் பண்ணிட்டாங்களே, அப்புறம் ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஃப்ளைட்டுக்கு போயிட்டா இப்போ வரேன். எப்படி பயணம் சுகமாக? கஷ்டமே இல்லை. முதல்ல இங்கே வந்துருக்கேன்.
என்ன சொல்லுது இலங்கை? இங்கே நல்லா தானே இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை இப்போ. சரி, சந்தோஷம் ஐயா. ஓகே. இப்போ இதில் பாருங்க, மோப்ப நாய்கள் கொண்டு வந்து இராணுவத்தினால் போகப்படுது. அதாவது சோதனை செய்யப்பட்டு இதில் கொண்டு வந்த உடுப்புகள் பேக்குகளில் சோதனை செய்யப்பட்டு கொண்டு போகப்படுது. உங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது கப்பலுக்குள்ள? கப்பலுக்குள்ள ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. வாக்கபிள் தான் லைட்டாக சேர்க்க வயசு இருக்கனால ஜாலியாக இருந்துச்சு. இலங்கை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இலங்கையை பற்றி யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க, எப்படி தான் இருக்கும் இலங்கை சொல்லி. கியூரியாசிட்டி இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ இலங்கையில் என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாமே. ஸோ அதான் எத்தனை நாள் வந்தீங்க? 26 வரைக்கும் 5 days. எங்கெங்க போகிறீங்க இலங்கையில்? கண்டி கருத்தாமம், நூறு. ஃபேமிலியாக வந்தீங்க? இல்லை, ஃபேமிலியோட. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு சார். ஃபுட்லேயே ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. ப்ளஸ் என்ன ஃபுட் தந்தாங்க? பொங்கல் சாப்பாடு. வெள்ளை பொங்கலா? பர் பர்சன் 10 kg அலோட். ஹேண்ட் லக்கேஜ் அலோட் வித்தவுட். யாழ்ப்பாணம் வரணும்னு முதல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு? எஸ் சார். பொதுவாக யாழ்ப்பாணம் பண்ணால் உங்களுக்கு என்ன ஞாபகம்? யாழ்ப்பாணம் விலங்கு உங்களுக்கு என்ன ஞாபகம்? யாழ்ப்பாணம் தமிழர்கள், தமிழ் பீப்புள்ஸ். யாழ்ப்பாணத்திலே ஒரு ஃபேமஸான ஒன்று இருக்குது, ஒரு கோயில் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், அது தெரியாது. யாழ்ப்பாணத்துக்கு ஃபேமஸ் நல்லூர், ஓகே, மிகவும் ஃபேமஸானது. அது தெரியாது. போய் பாருங்க. கண்டிப்பாக சார். எந்த இடங்களை போனால் டிசைன் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கோம் சார். கண்டி, நூறு, ராமாயண யாத்ரா மெயின், ப்ளஸ் கொலம்போ. பயணம் எப்படி இருந்தது? நம்மளோட ஃப்ளைட்டில் வரதுக்கும் கப்பலில் வரதுக்கும் எப்படி இருந்தது? ஃப்ளைட்டில் ஃபுல்லாக மேகம்தான். இங்கே வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார். கீழே வந்து நல்லா ஃப்ரண்ட் டெஸ்க், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டெஸ்க், பின்னாடி டெஸ்க், அப்புறம் மேலே வியூ வந்து சூப்பர் வியூ. கீழே வந்து வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏசி ஆப்பில்? ஏசி, ஃபுல் ஏசி, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் நோ ப்ராப்ளம். சேஃபான பயணம்? ரொம்ப சேஃபான. எவ்வளோ பேமெண்ட் செய்கிறது? 4500. கோயம்புத்தூர். நமக்கு இளநீ பிடிச்சா தான் சரி. யாழ்ப்பாணத்தில் ஓகே, தேங்க்யூ. அந்த ப்ரைஸ் ரீசனபிள், எல்லாராலையும் கம்ஃபர்ட்டாக வர முடியாது. எத்தனை கிலோ கொண்டு வரதுங்க அளவு? ஒரு ஆளுக்கு 10. அது இல்லாமல் ஆன்லைனில் புக் பண்ணால் வந்து எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி வச்சு கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ஓகே. வேறு எங்கே நாடுகள் போயிருக்கீங்க? நாங்கள் துபாய் போயிருக்கோம், இப்போ இருந்தீங்க. நான் நேபாள் ஒரு தடவை போயிருக்கோம். வருவீங்களா? ஓகே, நன்றி. தமிழ்நாடு நாகப்பட்டினத்துலேருந்து வர்றேன். யாழ்ப்பாணத்துக்கு வந்த நோக்கம் வந்து நான் பிஸ்னஸாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து நான் 20 வருஷமாக தொடர்ந்து வரேன். எத்தனை கிலோ அனுமதி வழங்கினோம்? நான் அங்கே 10 கிலோ தான் அங்கே வந்து நான் லக்கேஜ் கொண்டு வந்தேன். நான் அனுபவத்து முதல்ல அனுப்பிட்டேன். இல்லை, யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துலேருந்து போகலாம். யாழ்ப்பாணம் போய் தான் போகணுமா? ரைட்டு. சந்தோஷம் ஐயா. ஐயா சந்தோஷம். வயசு 70 வயசு. ஆஃபீஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டேன். நான் லோனில். சரி. நேத்தி சரியான டிரைவருங்க ஐயா. நேத்திய சரியான டிரைவருங்க. போய் கதிராம வடிவா போயிட்டு வாங்க. ரைட்யா, சந்தோஷம். Happy moment. It's great. I'm so lucky to be here on the first trip. Wales, UK. Yeah, it was great. I had such a lovely journey, and yeah, I just feel super lucky to be one of the first on it this year. Thank you so much. ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அனுபவம் வந்து புதுசாக இருக்குது, நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே இதாச்சு. எங்கே வரீங்க? நாங்கள் பழனி, தமிழ்நாடு. வந்த நோக்கம்? டூரிஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, புது அனுபவம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் பழனிலேருந்து வர்றோம். தமிழ்நாடு பழனி. இந்தியா, தமிழ்நாடு.
ஃபர்ஸ்ட் டைம். வடநாடு இந்தியாவிலே கேரளாலேருந்து வரீங்க? கேரளாவுக்கு வருது. எப்படி தெரியும்? தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும். பர்பஸ் சும்மாதான், சும்மா நேற்று நைட்டு இருந்து டிக்கெட் இருக்கா பார்த்து டிக்கெட் கிடச்சி போகுது, அவ்வளோதான். இதுக்கு முதல்ல படம் வந்திருக்கீங்களா? ஸ்ரீலங்கா ஓ இல்லை, ஃபஸ்ட் டைம் தான். என்ன சும்மா விசிட் பண்ணி பார்க்க போகிறீங்க? சும்மா விசிட் பண்ணி இங்கே சுற்றி பார்த்து ஒரு நல்ல இஷ்டம். அது கப்பல், அது சிறிய அதுக்குள்ள லோக்கு தான். அந்த ஏசிக்குள்ள வெளியில இறங்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. ஒரு சீட்டெல்லாம் கொஞ்சம் அவ்வளோதான். சாப்பாடு ஒரு ஸ்வீட் வந்து ஒரு பொங்கல் அதுதான் எவ்வளோ கிலோ லக்கேஜ் கொண்டு வரும்? நம்ம ஒரு 4 days கேரளாவிலேருந்து ஸ்ரீலங்காவில் எங்கெங்கே போகிறது ஐடியா வச்சுருக்கீங்க? என்னோட கைடு அதுதான். இதுதான் இங்கே பெருசாக ட்ராவல் தான்.